வணக்கம் மாணவ மாணவிகளே. இப்போ நம்ம இதுவரைக்கும் ஏப்ரல் மே மாத பாடங்கள்லாம் பார்த்துட்டோம். உங்களுடைய வழக்கமான 3 to 5 பிளாக்குடைய உங்கள் தமிழ் ஆசிரியை தான் பேசுகிறேன். இப்போ நம்ம ஜூன் மாதத்திற்குரிய பாடமான 8, 9, 10 தான் இதில் பார்க்க போகிறோம். பக்கம் 44லேருந்து 62 வரை டீச்சர் பாடத்தை ஃபுல்லும் வாசித்து பாடத்தை நடத்திடுவேன். அதற்கு பின்னாடி உள்ள பயிற்சி எல்லாம் நீங்கள் உங்களுடைய புத்தகத்தில் இருந்து செஞ்சுட்டு டீச்சர் நோட்ஸ் அனுப்பும்போது அதோட நீங்கள் கிராஸ் செக் என்ன பண்ணிக்கணும், வெரிஃபை பண்ணிக்கிட்டு எப்போவும் போல் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதையும் நோட் புக்கில் எழுதி நோட் புக்கை செய்ய வேண்டியதையும் செஞ்சிடுங்க. செயல் திட்டத்தையும் நீங்கள் விடாமல் செஞ்சீங்கன்னா தான் பள்ளிக்கு வரும்போது அதற்குரிய மதிப்பெண் கிடைக்கும். எனவே எப்போவும் மாதிரி சரியாக செஞ்சிடுவீங்கன்னு நம்புகிறேன் டீச்சர். இப்போ முதல் பாடமான நூலகம்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்கிலீஷில் என்ன பேர்? லைப்ரரி. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். மாமா என் அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தாள். மாமா: என்னம்மா தேனருவி, ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? தேனருவி: நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தியிருந்தார்கள். தோரணம்னா என்ன அர்த்தம்? வால் ஹேங்கிங்ஸ் மாதிரி. ஸ்ட்ரீட்ல எல்லாம் நிறைய ஹேங்கிங்ஸ் தொங்கும் இல்லையா, ஊரில் எல்லாம் அது மாதிரி தொங்க விட்டுருந்துச்சு. அப்படின்னா என்ன? அதில் நூலகம் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன மாமா? உங்களை மாதிரி அந்த சிறுமி நூலகம்னு எழுதியிருக்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்குறா. மாமா: அதுவா, நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம். அது ஒரு பொது இடம். அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க. இன்று நூலக தினம். அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தியிருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா விதமான உங்கள் ஸ்கூலில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, நிறைய புக்ஸ் இருக்கும் இல்லையா, பாய்ஸ் செக்ஷனில் கேர்ள்ஸ் செக்ஷன்லாம். அதுக்கு பேர் தான் என்னது? நூலகம். தமிழில் நூலகம், ஆங்கிலத்தில் என்னது? லைப்ரரி. எல்லா விதமான புத்தகங்களும் இருக்கும். அதே மாதிரி ஊர்லெலாம் பொது நூலகம், அதாவது மக்களுக்காக நிறைய அரசாங்கம் நடத்துகிற, கவர்மெண்ட் நடத்துகிற காமன் லைப்ரரி எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அங்கே வந்து எல்லாரும் வந்து புத்தகத்தை படிப்பாங்க. அதே மாதிரி என்னது? ஆசிரியர் தினம், தந்தை தினம், குழந்தைகள் தினம், அன்னையர் தினம்னு நிறைய தினம் கொண்டாடுற மாதிரி இன்னைக்கு என்ன தினமா? நூலக தினம்னு ஒரு தினம் கொண்டாடுறாங்க. அப்படின்னா என்னது? லைப்ரரி டே. அதுக்காகத்தான் அந்த நூலகத்தை ஃபுல்லும் என்ன பண்ணியிருக்காங்க? டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாமா தேனருவிக்கு சொல்கிறார். அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கு? தேனருவி: அப்படியா, நாமும் சென்று நூலகம் தினம் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வோமா? மாமா: சரி தேனருவி, வா போகலாம். அந்த பொண்ணு சொல்லுது ஆர்வமா. அங்கே என்னதான் மாமா செய்கிறாங்க, நம்மளும் போய் அதை அந்த செலிப்ரேஷனில் போய் பார்ப்போமான்னு கேட்குது. மாமாவும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. தேனருவி: நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க மாமா. அந்த பொண்ணுக்கு லைப்ரரினா என்னன்னே தெரியல. எனக்கு அப்படின்னா என்னங்கிறத கவனமாக சொல்லுங்க மாமான்னு கேட்குது. மாமா: சொல்கிறேன் கேள். அதே மாதிரி டீச்சரும் சொல்கிறேன், நீங்களும் கவனமாக கேட்கணும். நூல் ப்ளஸ் அகம் நூலகம். நூலகத்தை எப்படி அழகாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகம் ஆகும். நூல் நிலையம், புத்தக சாலை என்பன நூலகத்தின் வேறு பெயர்கள் ஆகும். அப்படின்னா என்னது? பல்வேறு துறை அப்படின்னா என்னது? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸ், ஃபிக்ஷன், என்சைக்ளோபீடியா, அப்புறம் என்னது? பாலிடிக்ஸ். எல்லா விதமான புத்தகங்களும் அந்தந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க. அதற்கு பெயர் தான் நூலகம்னு பேர். அதற்கு மற்ற பேர் என்னது?
நூல் நிலையம். பேருந்தா நிற்கிறதுக்கு பேர் என்னது? பேருந்து நிலையம். விமானமாக நிற்கிறதுக்கு விமான நிலையம். ரயிலாக நிற்கிறதுக்கு ரயில் நிலையம். அப்போ இங்கே எங்கே என்ன இருக்குது? இங்கே ஃபுல்லும் முழுவதும் நூலகமாக இருக்குது. நூலகம்னா என்னது? புக்ஸாக இருக்குது. அதுவும் பலவிதமான புத்தகங்கள் இருக்கிறது. எனவே இதற்கு நூலகம் இல்லாட்டி நூல் நிலையம், புத்தக சாலை அப்படின்னு இதற்கு வேறு பேர் இருக்குன்னு மாமா சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியுதா? தேனருவி. மாமா, இங்கு என்னென்ன நூல்கள் இருக்கும்? திருப்பி அந்த பொண்ணு என்னெல்லாம் நூல் இருக்குது மாமா அப்படின்னு விளக்கமாக கேட்குறா. மாமா, நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள். அறிஞர்கள்லாம் யார்? பெரிய பெரிய யார்? காந்திஜி, நேரு, அன்னை தெரசா, அப்துல் கலாம், விவேகானந்தர், இது மாதிரி பெரிய பெரிய நம்ம இந்தியாவில் வாழ்ந்தவங்க, வெளிநாட்டில் வாழ்ந்தவங்க யார்? நிறைய அறிஞர்களோட புத்தகங்கள் இருக்கும். அப்புறம் நிறையா பேருடைய வாழ்க்கை வரலாறு. யாரெல்லாம்? ஹிட்லர், அப்புறம் யார்? அமெரிக்கா ஆண்ட வின்சன் சர்ச்சில், இது மாதிரி எல்லா துறைகளும், அறிவியல், விளையாட்டு, இது மாதிரி எல்லா துறைகளும் சிறந்து விளங்கிய இறந்து போனவர்களுடைய அக்பர், அவுரங்கசீப், ஹுமாயூன், இந்த மாதிரி பல வரலாற்று நூல்களும் தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள். எத்தனையோ இது மொழிகள் இருக்கு இல்லையா உலகத்தில்? தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். நம்ம ஸ்கூல்லையே 6 விதமான லாங்குவேஜ் இருக்குது. அதுபோக துளு, மராட்டி, அப்புறம் என்னது இது கொல்கத்தாவில் என்ன பேசுவாங்க? பெங்காலி, ஒரியா, இந்த மாதிரி எல்லா விதமான பலவித மொழிகளில் பலவித சிறப்புகள் இருக்குது. அத்தனை மொழி வகை சார்ந்த நூல்கள். இலக்கிய நூல்கள்னால் என்னது? லிட்ரேச்சர். அறிவியல் நூல்னால் என்னது? சயின்ஸ் புக்ஸ், ஃபிக்ஷன்ஸ். தத்துவ நூல்கள்னால் என்னது? நிறையா அறிவை சொல்லக்கூடிய அந்த மாதிரி நூல்களுக்கு பேர் தான் என்னது? தத்துவ நூல்கள். நிறைய சைக்காலஜிக்கல் புக்ஸ், வரலாறு, ஹிஸ்ட்ரி புக்ஸ், அப்புறம் பூகோள ஜியாகிரபிக்கல் நூல் புக்ஸ். இது மாதிரிலாம் நிறையா நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு அத்தனை வகையான புத்தகங்கள் இருக்கும். நூல்கள் மட்டுமின்றி நாளிதழ்கள்னா என்னது? டெய்லி நியூஸ் பேப்பர். வார இதழ்கள்னால் வீக்லி புக்ஸ். மாத இதழ்கள்னால் மந்த்லி புக்ஸ். பல்வேறு வேலைவாய்ப்பு பற்றிய செய்திகள். வேலைவாய்ப்பு நிறைய பேர் படிச்சுட்டு என்னென்ன வேலையெல்லாம் இருக்குதுன்னு தெரியாது இல்லையா? என்னது? வங்கி வேலை, மருத்துவத்துறை, அறிவியல் துறை, அப்புறம் என்னது? குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, ஐஏஎஸ், ஐபிஎஸ், இதுக்கெல்லாம் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் நூல்கள் படித்தோ, வேலைவாய்ப்புகளுக்குன்னே தனியாக ஒரு செய்தித்தாள் அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் வரும். அதெல்லாம் போய் பார்த்தா தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் படிக்கக்கூடிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள்னால் என்ன அர்த்தம்? புக்ஸ். இது எல்லாமே அங்கே கிடைக்கும் அப்படின்னு யாருக்கு சொல்கிறா? மாமா தேனருவிக்கு சொல்கிறாரு. அதே மாதிரி டீச்சர் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் இது மனசில் நல்லா புரியும்னு நினைக்கிறேன்.